நடுவர் அவர்கள் எதிரணியில் உட்காந்துருக்கவங்களை பாருங்களேன். உட்காந்துருக்காரு அந்த பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு பல்லு வளர்க்குறத 10 போட்டோ பிடிச்சி போட்ட பையன் பிரகாஷ் இன்னைக்கு மேடையில் வந்த உடனே மைக்கை பிடிச்ச உடனே மாற்றி பேசுகிறாருப்பா. எப்பா விளம்பரம் பண்ணாதீங்கன்னு. சரி அவங்க தான் அப்படியா? அடுத்து உட்காந்துருக்கவங்களை பாருங்க. நர்மதாவை லிப்புக்கு லிப்ஸ்டிக்கு, ஐக்கு ஐலைனர், ஃபேஸுக்கு ஃபேரல் லவ்லி இம்புட்டும் போட்டுக்கிட்டு மேடையில் மேக்கப்பை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்களே, எதுக்கு? ஒரு விளம்பரம் தான்ப்பு. சரி இவங்க தான் அப்படியா? இன்னும் அடுத்து உட்காந்துருக்கிற பாருங்க. பீஸா சாப்பிட்டதையே பீத்திக்கிட்டு ஃபேஸ்புக்கில் செல்ஃபி எடுத்து போட்டவர் நிஜாமுதீன். இன்னைக்கு இங்கே வந்த உடனே விளம்பரம் பண்ணாதீங்க, எதை செஞ்சாலும் விளம்பரம் பண்ணாதீங்கன்னு. நடுவர் அவர்களே, இன்னைக்கு எல்லாம் விளம்பரம்ன்றது நிச்சயமாக தேவை. ஒன்றும் இல்லை, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்க்குறேன். எல்லாரும் போல் கொட்டுற மலையில் சொட்ட நனைகிற மலையில் ஒரு சின்ன பையன் கொடை விற்றுக்கிட்டே இருக்கான். அதை எல்லாரும் போல் நாமளும் பார்த்து கடந்து போய்கிட்டே தான் இருக்கோம். ஒரே ஒரு இளைஞன் மட்டும் வந்தான். வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு தான் கையில் இருந்து பாக்கெட்டில் இருந்து ஒரு 100 ரூபாயை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்து கொடையை வாங்கி, இப்போ மலையில் நினையாமல் நீ போய் கொடையை விற்றுட்டு வாடான்னு சொன்னப்போ அந்த மனிதனுக்குள்ளே இருந்த மனிதநேயம் எங்கள் நெஞ்சையும் தட்டி எழுப்புச்சு. அதை பார்த்துட்டு அடுத்த மாதமே சென்னையிலேருந்து திருச்சிக்கு ரயில்வேயில் ட்ரெயினில் போய்கிட்டே இருக்கேன். ஒரே ஒருத்தர் வந்து, சார் இந்த ஊதுபத்தி 10 ரூபா சார், ஒன்று வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றுத்திறனாளி ஊதுபத்தியை விற்றுக்கிட்டு இருக்காரு. எப்படி? கண்ணு தெரியாத ஒரு பொண்டாட்டியோடைய கையை இருக்க பிடிச்சிக்கிட்டு அவர் வியாபாரம் விற்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்து நானும் ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு அதை ஃபேஸ்புக்கில் போடுறேன். சில பேர் இந்த எதிரணியில் இருக்கவங்க மாதிரி ஆளுங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் விளம்பரத்துக்காக பண்ணியிருக்கான்ப்பா, 10 ரூபாய்க்கு வாங்கினதெல்லாம் பீத்திக்கிட்டு போட்டிருக்கான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நடுவர் அவர்களே, அந்த வீடியோவை பார்த்துட்டு பல பேருக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடச்சிச்சின்னா அந்த விளம்பரத்தை பண்ணுறதுல என்னங்கய்யா தப்பு? நடுவர் அவர்களே, இன்றைக்கி இன்னொருத்தர் நான் போய் இது போல் பேச போகிறேன்டா, விளம்பரம் தேவையா இல்லையா அப்படின்னு என் நண்பனை கேட்குறப்போ, விளம்பரம் பண்ணாதடா நண்பா. ஏன்டா? இல்லை, அடிபட்டு ரத்தம் சொட்ட ஒருத்தன் ரோட்டில் விழுந்துக்கிறத கூட பார்த்து செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறாங்கடா, அதெல்லாம் ரொம்ப தப்புடா அப்படி. ஆமாங்க, செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸில் போடுறோம், இல்லைன்னு நாங்கள் சொல்லலையே. நடுவர் அவர்களே, ஜாதி மதம் இனம் மொழின்னு எதையும் பார்க்காம நான் போட்ட ஒத்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு, டேய் மச்சான் எங்கே ஆச்சு, எப்போ ஆச்சு, யாரா அவரு, என்னடா வேணும், ஆப்ரேஷனுக்கு காசு வேணுமா, என்னடா பிளட் குரூப்பு, சே அந்த பிளட் குரூப் என்கிட்ட இல்லைடா, இப்போ உடனே அரேஞ்ச் பண்ணுறடா அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் ஃபோன் பண்ணி ஓடி வந்து அங்கே ஹெல்ப் பண்ணுறானா, நான் போட்ட ஒத்த ஸ்டேட்டஸ்னால ஒருத்தன் உசுறு காப்பாற்றப்படுதுன்னா அந்த விளம்பரத்தை பண்ணுறதா என்னையா தப்பு? நான் பண்ணுவேங்கய்யா. நடுவர் அவர்களே, வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஏன் தெரியக்கூடாது? வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியணுங்கய்யா. நல்லது பண்ணால் 4 பேருக்கு தெரிஞ்சு தான் பண்ணணுமா? ஆமாம், தெரிஞ்சு தான் பண்ணணும். இல்லை உதவி பண்ணால் ஊருக்கே தெரியணுமா? ஆமாம், ஊருக்கே தெரியணும். ஏன் தப்பு பண்ணுறவனே 4 பேருக்கு தெரிஞ்சு காலரை தூக்கிக்கிட்டு பண்ணுறப்ப நல்லது பண்ணுறவன் ஏன் ஒளிஞ்சு செய்யணும்? நடுவர் அவர்களே, இன்றைக்கி ஒருத்தர் இருக்கார், இந்த ஏதாவது பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு தீர்வு இருக்குன்னு நினச்சா அது புத்தி, ஏதாவது தீவு இருக்குன்னு நினச்சின்னு வச்சுங்க அதுதான் நித்தி. ஐயா நான் பொட்டியடி பாதையா, செட்டியாருக்கு பொட்டியடி பாதையா பெட்டி தூக்கிட்டு போனவன் ஐயா, இன்னைக்கு என்னையை பார்த்து கைது செய்கிறாங்கயான்னு சொல்லியே விளம்பரப்படுத்தி, ஐயா ஒருத்தன் தப்பு செஞ்சானா நாட்டை விட்டு ஓடுறது அந்த காலம், நாட்டையே உருவாக்கிட்டு கைலாசான்னு ஒரு நாட்டையே உருவாக்கிட்டு உட்காந்துருக்கிறது இந்த காலம். இவ்வளோ காசு அவருக்கு எப்படி வந்துச்சு? எல்லாம் ஒரு விளம்பரம் தான். இன்னைக்கு விவசாயம், எந்த ஒரு தொழிலுக்குமே விளம்பரம் இருக்குது. விளம்பரமே இல்லாத ஒரே தொழில் இந்த விவசாயம் தான்யா. இன்னைக்கு டெல்லியில் அரை நிர்மாணத்தோடு போராடினாங்க, வாயில் எலிக்கறியை வச்சுக்கிட்டு போராடினாங்க. நம்மளுடைய கஷ்டத்தை கூட மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும்னா அதுக்கு கூட இந்த விளம்பரம் தான் தேவைப்படுதுன்னா அந்த விளம்பரத்தை பண்ணுறது என்னங்கய்யா தப்பு? விளம்பரம் பண்ணுறது சரி என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.